நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் ஒரு விஷயத்தை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க இந்த வருஷம் Redmi Note 14 Pro Plus ஓட அன்பாக்சிங் போடல சேனல்ல. அதுக்கான காரணம் வெரி சிம்பிள். அந்த போன் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி போனா எங்களுக்கு தோணல. சரி, அப்போ Realme 14 Pro Plus ஓட என்ன கதி அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் Realme பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் இந்த போன்ல அப்கிரேட்ஸ் வர்த்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரைசிங்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. சோ இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி இதோட குவிக் ரிவ்யூ ஒன்னு சொல்ல போறோம். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த போனை வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாக்குறீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்குது Trakin தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங்ல எந்த சேஞ்சுமே இல்ல. கிளியரா போட்டிருக்கு Realme 14 Pro Plusனு சொல்லிட்டு. அவங்க நம்பர் சீரிஸ் தான். அண்ட் Pro Plusல இந்த AIன்னு பெருசா மொட்டையா போட்டு வச்சிருக்காங்க. அந்த AI ஃபீச்சர்ஸ் என்னலாம் இருக்குன்னு கண்டிப்பா அதை பத்தி பேசிடுவோம். சோ டாப் லிட திறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து இன்னொரு பொட்டி இருக்கும். மேக் இட் ரியல்னு போட்டிருக்காங்க. Realmeயோட எல்லா பாக்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு அது கிடைச்சிரும். கண்டிப்பா இந்த பாக்ஸ்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் இஜெக்டர் டூல் கிடைச்சிரும். அதை தவிர்த்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று இருக்கு. அண்ட் ஜென்ரலி Realme வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் சீம்ஸ் கொடுத்துருக்கனால மேபி பிஞ்சு வந்தாலும் வந்துடலாம். பட் ஸ்டில் ஓகே, நாட் பேட். சைடில் வைப்போம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? இப்போ கர்வ் ஃபோன்ஸ்க்கு நீங்கள் கர்வ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஒரு க்ளூ மாதிரி ஒன்று போடுவாங்க. அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு யூ கெட் தி ஸ்டிக்கர்ஸ். இதை ஒட்டி அந்த ஸ்க்ரீன் கார்டை போட்டுக்கோங்க. கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. சைடில் வைப்போம். அஃப்கோர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே கிடச்சிரும், விச் இஸ் வெரி வெரி நைஸ். ஆனால் டைப் ஏ டு டைப் சி கேபிள் தான் அஃப்கோர்ஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB PD சப்போர்ட் கிடைக்காது. ஆல்ரைட், ஸோ unboxing basic experience. Let's take a look at the phone. That's most important. All right, let's take a look at the phone. Oh, very nice. வெரி நைஸ், சூப்பர்பா இருக்கு. ஆல் 4 சைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கார்னர்ஸ்ல கர்வ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் கர்வ் இருக்கு, இங்கேயும் கர்வ் இருக்கு. ஏன்னா மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்பிளே இந்த தடவை கொடுத்துருக்காங்க. சிமிலர் டு ப்ரீவியஸ் இயர் டிசைன். உண்மை சொல்லணும்னா Realme 13 Pro Plusக்கும் 14 Pro Plusக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. இந்த ஃபோன் கொஞ்சம் நேரோவா இருந்தது, இந்த ஃபோன் கொஞ்சம் வைடா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், பாத்தீங்களா? சி உங்களுக்கு இந்த பக்கம் வந்து எவ்வளோ அதிகமாக டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் பேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்கிறேன் கண்டிப்பாக. பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூலில் ஒரு வெரி சிமெட்ரிக்கலான ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 ட்ரிபிள் LED ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக கேமரா செக்ஷனில் பேசுவோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கிரேடாக தோணுது எனக்கு. ஏன்னா மெயின்லி வந்து இந்த பேக் கவர் தாங்க. இந்த பேர்ல் ஒயிட் கலர் வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சிங் பேக் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேக் தெரியுது. ஆனால் 16 டிகிரிஸ் கீழே நீங்கள் ஃபோனை வந்து ஒரு 5 செகண்ட் வச்சிங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகுமாமா. ஸோ நீங்கள் வந்து ஒரு குளிர் அடிக்கிற கண்ட்ரியில் இல்லை காஷ்மீரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இந்த ஃபோன்லையும் 13 Pro Plusலையும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருந்தது. அண்ட் 14 Pro Plusலையும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட போட்டு காட்டிடுறேன் நான். பார்க்கறது நல்லா இருக்குங்க. லுக் அட் திஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு USB Type C 2.0 போர்ட் தான். பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல ஒரு ஸ்பீக்கர் ஹோலோ கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். அப்புறம் 2 மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல கீழே இன்னொரு மைக் இருக்கு. அண்ட் இந்த போன்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, IR பிளாஸ்டர் கிடையாது. Realme இதுல இருக்கா? ஓகே, ஸோ Realme ஃபோன்ஸ்ல IR பிளாஸ்டர் இல்லையாமா. இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கரும் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்துடலாமா? அஃப்கோர்ஸ் சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்தா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும் டுவல் நானோ சிம் சப்போர்ட் தான் இருக்கும்னு. இதை நான் எப்பவுமே ஏன் திறந்து காட்டுறேன் தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க எங்கள்கிட்ட மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு. இப்பெல்லாம் ஃபோன்ஸ்ல மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. பட் டுவல் சிம் கார்டு சப்போர்ட் கிடைக்கிறதால நீங்க 2 நானோ சிம் கார்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிம் சப்போர்ட்ல இதுல கிடையாது. அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய அப்கிரேட் ஒன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷம் ப்ராப்பரான IP69 ரேட்டிங், 68 ரேட்டிங், 67 ரேட்டிங், 66 ரேட்டிங், 4 IP ரேட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. Realme 13 Pro Plusல IP65 தான் கொடுத்திருந்தாங்க. So this is definitely an upgrade. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் gorilla glass 7i ப்ரொடெக்ஷன் தான் கிடைக்கும். சேம் ப்ரொடெக்ஷன் தான் 13 Pro Plusல கொடுத்திருந்தாங்க. அதை டிராப் பண்ணி காட்டிடுறேன் நான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ அப்ளைட் ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம கழட்டி தூக்கி போட்டுடலாம். ரைட்? Alright, let's drop the phone. Basic drop test disclaimer. No problem. And no problem. Alright.
ஸோ வெறும் இந்த கலர் தான் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஸ்பெசிஃபிக் ஒரு பர்பிள் கலரும் இருக்கு, பீகானேர் பர்பிள். ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர் வேரியன்ட் ஒன்று இருக்கு, அதுல உங்களுக்கு வீகன் லெதர் பேக் கிடைச்சிரும். ஸோ நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஆக்சுவலி இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஒரு மார்பிள் எஃபெக்ட் கொடுத்துருக்கனால ஒரு லுக் நல்லா இருக்குங்க உண்மை சொல்லணும். ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் திஸ் ஃபோன். ஒரு விஷயம் செக் பண்ண மறந்துட்டோம், வெயிட்டை செக் பண்ணிடலாமா? ஐ திங்க் அண்டர் 200 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எஸ், 195 கிராம்ஸ் வெயிட். Realme 13 Pro Plus எவ்வளவு இருந்தது பாப்போமா? 190 கிராம், ஒரு 5 கிராம் கூட இருக்கு. தட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ரைட், 5 கிராம் வெயிட் கூடுனதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ 5000 mAh இருந்து உங்களுக்கு இந்த ஃபோன்ல 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்தும் வெறும் 5 கிராம் தான் கூட்டியிருக்காங்கன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலிகான் கார்பைட் டெக்னாலஜி தான். அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சிலிகான் கார்பைட் டெக்னாலஜி வந்து காமன் ஆயிருக்கு. அண்ட் இந்த சிலிகான் கார்பைட் டெக்னாலஜி வச்சு நீங்க வந்து பெரிய பேட்டரி சைஸ், பேசிக்லி 6000 mAh பேட்டரி சைஸ் கொடுத்து அதை டென்ஸா வைக்கலாம். சோ இட் இஸ் டெஃபினெட்லி a huge achievement. 6000 mAh பேட்டரி இவ்ளோ ஸ்லிம்மான ஃபோன்ல இருக்குன்னா இட்ஸ் வெரி ஆசம். சரி, பேட்டரி பத்தி பேசுறோம். அப்ப பேட்டரி பத்தி பேசலாம். பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஃபோன்ல, பிரச்சனையே இல்ல. அண்ட் உங்களுக்கு வந்து 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்கனால அந்த 6000 mAh பேட்டரி ஒரு 40-45 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், பிரச்சனையே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு ஒரு குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ along with curves உங்களுக்கு கார்னர்ஸ்லயும் கர்வ் கொடுத்திருக்காங்க, which is very very nice. ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீச்சரை வந்து மிட் ரேஞ்ச் ஃபோன்ல கொண்டு வந்திருக்கிறது வந்து டெஃபினெட்லி அப்ரிஷியபிள் தான். அண்ட் டிஸ்ப்ளேல ஆக்சுவலி பெசல் சைஸையும் குறைச்சிருக்காங்க, ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க, which is very very good. And punch hole கூட நீங்க பாத்தீங்கன்னா சின்ன punch hole கொடுத்திருக்கனால it is a very good looking phoneங்க, especially display விஷயத்துல. ஆனா என்னன்னா ஒரு விஷயம் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. Realme 13 Pro Plusல 2000 nits peak brightness இருந்தது, ஆனா இதுல 1500 nits தான் கிடைக்கும். ஆனா மத்த எல்லா விஷயத்துல அப்கிரேடுங்க. ஏன்னா டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கிடைக்கும். பிளஸ் ஆஃப் கோர்ஸ் 120 Hz refresh rate தான். பட் உங்களுக்கு HDR சப்போர்ட் YouTubeல இருக்குங்க. 13 Pro Plusல அந்த HDR சப்போர்ட் கிடையாது, ஏன்னா ப்ராசஸர்ல இஷ்யூ இருந்தது. இந்த ஃபோன்ல அந்த பிரச்சனை இல்ல. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க HDR சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. Redmi phonesல உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட் கொடுத்துருவாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து Realme கொடுக்கிறது இல்ல. சோ கீப் தட் இன் மைண்ட். நல்ல ஸ்மூத்தான டிஸ்ப்ளே தாங்க. டச் ரெஸ்பான்ஸ் தாறுமாறா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். அப்புறம் டிஸ்ப்ளேல உங்களுக்கு ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஃபாஸ்ட் டு அன்லாக், நோ ப்ராப்ளம். இன்னொரு அப்கிரேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை ஃபோன்ல 3840 Hz PWM dimming கொடுத்திருக்காங்க. சோ PWM dimming ஓட ரேட்டிங் இன்னும் பெட்டர் ஆக்கிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா லோ லைட்ல ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளேஸ்ல வந்து லோ பிரைட்னஸ்ல ஃபிளிக்கர் அதிகமா வரும். அந்த பிரச்சனை இந்த ஃபோன்ல உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஆசம். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல திஸ் இஸ் வெரி வெரி குட். பை தி வே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பண்ணலனா இது வரைக்கும் ப்ளீஸ், சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? ஆஃப் கோர்ஸ் பேட்டரி பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்திலயும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த தடவை உங்களுக்கு Snapdragon 7s Gen 3 சிப் கொடுத்திருக்காங்க. அண்ட் வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8128, 8256 and 12256 வேரியன்ட் கிடைச்சிரும். அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா Realme 14 Pro Plusல கம்பேர்ட் டு Realme 13 Pro Plus நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராசஸர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கேமிங்காகலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. பட் ஸ்டில் ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் ப்ராசஸருங்க. ஏன்னா எங்களுக்கு Android 2 வந்து கிட்டத்தட்ட 8.2 lakh கிடைச்சது, more than that, and compared to Realme 13 Pro Plus that is higher. அது மட்டும் இல்ல, CPU stability நல்லா இருந்தது, 90% மேல கிடைச்சது. In fact GPU stability 97% கிடைச்சதுங்க. கேமிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா Call of Duty BGMI நீங்க 60 FPS ல விளையாடலாம். and Genshin நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. 50 FPS க்கு மேல எங்களுக்கு ஆவரேஜ் FPS கிடைக்குதுங்க. போன வருஷம் Snapdragon 7s Gen 2 ல under 30 FPS தான் கிடைச்சது எங்களுக்கு இந்த Realme 13 Pro Plus. So good upgrade in performance சொல்லலாம் compared to Realme 13 Pro Plus. நெட்வொர்க் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, which is very good. Bluetooth 5.2 தான் இருக்கு, which is slightly older than Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு லாக்கிங் என்ன தோணுச்சுன்னா இந்த போன்ல NFC கிடையாதுங்க. சோ நீங்க டேப் பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது. அது இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஆல்ரைட், சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Realme UI 6 based on Android 15 கொடுத்திருக்காங்க. Realme என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. ப்ளோட்வேர் இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்கு. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸும் ஆனா இருக்கு. அது கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்ல, டார்க் பேட்டர்ன்ஸும் சிலது நாங்க நோட்டீஸ் பண்ணதா செஞ்சோம். சாஃப்ட்வேர்ல அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் கவனிச்சு செட்டப் பண்ணுங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தெரியாது. சோ கீப் தட் இன் மைண்ட். பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி குட். நல்ல ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மிட் ரேஞ்ச் போன்ல நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா அது Poco X6 Pro மாதிரி ஸ்மூத்தா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வெரி குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்டிவிட்டிஸ், லைவ் அலர்ட்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குல்ல, நாங்க சொல்லியிருந்தோம்ல Realme UI 6ல இருக்குன்னு, அந்த ஃபீச்சர்லாம் இதுல இருக்கு. எந்த குறையும் வைக்கல. ப்ராப்பரான ஃபிளாக்ஷிப் போன்ல, ஃபிளாக்ஷிப் Realme போன்ல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்லயே AI னு போட்டிருந்தாங்க. Realme UI 6ல இருக்க AI ஸ்மார்ட் லுக் ஃபீச்சர் இதுல கிடைச்சிரும் உங்களுக்கு. AI அல்ட்ரா டீடைல் பூஸ்ட் இருக்கு, போட்டோ எடிட்டிங் பண்ணும்போது AI இரேசர் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஏர் ஜெஸ்டர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து இப்படி கை எப்படி வச்சு நீங்க ஸ்க்ரோல்லாம் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி
ஒர்க் ஆகுது சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கு. பட் ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் கிளீன் ஆக்கலாம்னு நினைக்கிறேன் நான் Realme. So keep that in mind. ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைனலி கேமராஸை பத்தி பேசலாமா? பிரைமரி கேமரால அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோனியோட புது IMX 896 சென்சர் கொடுத்திருக்காங்க. பெரிஸ்கோப் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா அதே சேம் 3x பெரிஸ்கோப் கேமரா தான் உங்களுக்கு கிடைக்கும். சோனி LYT 600 சென்சர் இருக்குங்க இதுல. அப்புறம் ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா கிடைச்சிடும். கேமரா பொறுத்த வரைக்கும் இனிஷியலி நாங்க டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்த மாதிரி இருந்தது போட்டோஸ். பட் ஒரு அப்டேட் கொடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது இந்த போனை வச்சு யூ வில் லவ் த பிக்சர்ஸ். சூப்பரான கரெக்டான ஸ்கின் டோன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்ல 3x டெலிஃபோட்டோ வச்சு நீங்க வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது இட் லுக்ஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் செல்ஃபிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல செல்ஃபிஸ் எடுக்குது. Realme 13 Pro Plus மாதிரியே இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சம்திங் தட் ஐ really like. இன்ஃபேக்ட் Realme 13 Pro Plus கம்பேரிசன்ல HDR பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. HDR பிக்சர்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லோ லைட்லயும் போட்டோஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அல்ட்ரா வைட் வந்து ஓகே தான், இட் குட் ஹவ் பீன் பெட்டர். பட் பிரைமரி அண்ட் டெலிஃபோட்டோ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கேமரா செட்டப்புங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்ல போட்டோஸ் எடுக்குது கண்டிப்பா. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் வித் த பிரைமரி கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா, பெரிஸ்கோப் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா. அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வந்து 1080 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓவராலா வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி டீசென்ட்டா இருக்கு. ஸ்டெபிலைசேஷன்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு அட்வான்டேஜ் செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங்ல என்னன்னா இந்த தடவை அவங்க ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்கனால நல்ல ஃபோக்கஸ் பண்ணி நல்ல வீடியோ எடுக்குது கம்பேர்ட் டு Realme 13 Pro Plus. ஆமா, ஸ்டார்டிங்ல இந்த ட்ரிபிள் ஃபிளாஷ் செட்டப் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அது எது கொடுத்திருக்காங்க நீங்க கேக்குறீங்களா? சொல்றேன் நான். இந்த ட்ரிபிள் ஃபிளாஷ் செட்டப் வந்து Realme மேஜிக் க்ளோன்னு சொல்றாங்க. இந்த ட்ரிபிள் ஃபிளாஷ் செட்டப் வந்து உங்க என்வாயர்மெண்டோட ஒயிட் பேலன்ஸை செக் பண்ணிட்டு அந்த ஒயிட் பேலன்ஸ் கரெக்ஷனை கரெக்டா பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி நீங்க வார்ம் என்வாயர்மெண்ட்ல ஷூட் பண்ணீங்கன்னா ஒரு வார்மான லுக் தான் கொடுக்கும், கரெக்டான லுக் தான் கொடுக்கும், அதை கோல்ட் ஆக்காது. அண்ட் நீங்க வந்து ஒரு கோல்டான என்வாயர்மெண்ட்ல ஷூட் பண்றீங்கன்னா அப்போ கோல்டான லுக் தான் கொடுக்கும், வார்ம் ஆக்காது. ஸோ ஃபிளாஷ்ல இருக்க பிரச்சனை அதுதான். எப்போ நீங்க ஃபிளாஷ் ஷூட் பண்ணாலும் ஒரு க்ளோ மாதிரி ஒன்று கொடுக்கும் and it makes everything look white. அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த போன்ல இந்த ட்ரிபிள் ஃபிளாஷ் செட்டப்ல வராதுங்க. சோ ஓவராலா கேமரா விஷயத்துலயும் அல்காரிதம் விஷயத்துல பிளஸ் ஃபீச்சர்ஸ் விஷயத்துல வந்து நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. I like it. Good job Realme. Realme 14 Pro Plus ஓட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எக்ஸாக்ட்டான பிரைஸ் தெரியல. பட் it will be under 30,000 rupees and அதுல டிஸ்கவுண்ட்ஸும் அடிஷனல் கண்டிப்பா இருக்க தான் போகுது. சோ அந்த பிரைஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா Realme வாங்கலாமா Redmi வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் Realme தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல இருக்க IP ரேட்டிங் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் தான். பிளஸ் 3x பெரிஸ்கோப் கேமராவை கொடுத்திருக்காங்க. சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பேலன்ஸ்டான போனா எனக்கு தோணுச்சுங்க. சோ யா, குட் ஜாப் Realme. இந்த போனை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ். 30,000 குள்ள ஒரு நல்ல போன் தேடுறீங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேடுறீங்கன்னா this is worth buy. Alright, that's it for this video. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல போனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிளஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பேரிசன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பா அதையும் காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.